லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாப்பாடு இதுல இருக்கு. எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, நீ போட்டுட்டு நான் போய் எடுத்துட்டு வரேன். சமையலா? ஏங்க அப்பா வா. என்னடா? ஆஹா, வாசனையே செமையா இருக்கு. இன்னைக்கு யார் சமையல்மா? நம்ம காவியா தான் மாமா சமைச்சா. அட, அண்ணி சமையலா? அத்தையே பாராட்டிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அடடா, ஜெயாவே பாராட்டிட்டாளா? அப்ப சூப்பரா தான் இருக்கும். டேய் கதிரு, கொடுத்து வச்சவன்டா நீயே. உன் பொண்டாட்டி அருமையா சமைக்க தெரிஞ்சவளாக்கும். இந்த வீட்டுக்கு வந்த எல்லா மருமகள்களையும் கரெக்டா பிடிச்சிருக்கிறாடா உங்க அம்மா. அவங்கிட்ட நீங்க பேசுறதே வேஸ்ட்பா. எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் பாருங்க போனையே நோண்டிக்கிட்டு இருக்கான். அட, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அண்ணி சாப்பாடு போடுங்க, ரொம்ப பசிக்குது. அக்கா சமையல் அதான் முள்ளங்கி சாம்பார் வாசனை இவ்ளோ தூரம் வருது. சாம்பார் ஊத்தட்டுமா? டேய் சாப்பிடுறா கதிரு. நமக்கு பசி வர வயித்த கிள்ளுதே. இங்க யாருமே சாப்பிடுவான்னு கூட கூப்பிட மாட்டாங்க போல இருக்கே. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுறா. இங்கெல்லாம் சாப்பிடவான்னு கூப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. அவங்க கூப்பிடலன்னா என்ன, நாமளே போய் உட்காந்துட வேண்டியதான். மாமா வேற என்ன வேணும்? இத கேக்குறேம்மா. ஹாய். அப்பா செம்ம பசி. சாப்பாடு போடுங்க. என் அக்கா சமையல் தானே, சூப்பரா இருக்கும். சரி சரி, நீ அது என்னன்னு பாத்துரு. சரிக்கா. இந்திரா கூட்டு வைக்கட்டுமா? சுபா, என்ன சுபா இது? அவதான் அறிவு இல்லாம இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு முன்னாடி சரிசமமா உட்கார்ந்துருக்கானா? நீயும் சாப்பாடு போடுற? ஏய், இந்த வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. எங்க குடும்ப வழக்கப்படி ஆம்பளைங்க தான் முதல்ல சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க நாங்க சாப்பிடுவோம். புரியுதா? எழுந்துரு. அவங்க எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா சாப்பிடலாம். அப்படியா? எங்க குடும்ப வழக்கப்படி விரோதியா இருந்தாலும் சாப்பிட உட்கார்ந்தவங்கள நாங்க எழுப்ப மாட்டோம். சாப்பாடு போட்டுட்டு தான் அவங்கள அனுப்புவோம். ஏன்னா எங்களோட பண்பாடு அப்படி. ஏய், அதிக பிரசங்கி, ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? சொன்னா சரின்னு கேட்க மாட்டியா? ஏய் எழுந்திரி. இந்திரா எழுந்துரு, நம்ம அப்புறமா சாப்பிடலாம். வாங்க. பசிக்குதுன்னு நான் சாப்பிட உட்கார்ந்திருக்கேன். பசியோட உட்கார்ந்தவங்கள எழுந்திருக்க சொல்றாங்க. கேட்டா அதான் பழக்கம் நாகரிகம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியல, வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்கள முதல்ல சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. இதுதானே பண்பாடு. பண்பாடு நாகரிகத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? இவ்ளோ சொல்றேன், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சாப்பிட உட்கார்ந்திருக்க. எந்திரிச்சு போ முதல்ல. முடியாது. இந்திரா, என்னடி பிரச்சனை உனக்கு? எழுந்து வா. வா அக்கா. அண்ணி 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 இருங்க அண்ணி. என்னம்மா, அவங்க சொன்ன மாதிரி கெஸ்டா வந்தவங்க தானம்மா. நம்ம வீட்டோட ரூல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பொருந்தாதுமா. பாவமா, உட்காந்து சாப்பிட்டுமா. ஏய், அவன் தான் சொல்றான்ல, நீயும் வெக்கமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க. எந்திரடி எந்திரடி.
சித்தி கௌதம், நீ சும்மா இரு. ஆமா, அப்படி என்ன பசி அவளுக்கு? பொம்பளை புள்ள பசிய அடக்க பழகிக்கணும். ஹம். இந்த வீட்டு சட்ட திட்டத்தை சொன்னா சரின்னு கேட்கணும். இவளை மட்டுமா சாப்பிட உட்கார வச்சிருக்கோம்? அக்கா சுகர் பேஷண்ட். அவங்க என்னைக்காவது பசிக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் முன்னாடி சாப்பிட்டுருக்காங்களா? நீங்க சாப்பிடாம ஒரு நாள் கூட அவங்க சாப்பிட்டது கிடையாது. இவ சின்ன பொண்ணு தானே, அப்படி என்னடி ஆடம் உனக்கு? அவளுக்கு தான் நினைச்சது சாதிக்கணுங்கிற திமிரு. இவளுக்கு பசி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டோட கட்டுப்பாடெல்லாம் பிடிக்கல இவளுக்கு. அத உடைச்சு பெரிய புரட்சி பண்ணணும்னு துடிக்கிறா. அதுக்குதான். இல்ல ஜெயா, இத பாவம். பாருங்க, நான் ஒண்ணு எனக்காக இதை செய்யல. அவ என் மேல பால் அடிச்சு மயக்கம் போட வச்சப்ப கூட மன்னிச்சு விட்டேனே தவிர நான் ஏதாவது செஞ்சனா? இல்லம்மா. ஆனா இது நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். நான் யாருக்காகவும் என் குடும்ப பழக்க வழக்கத்தை மாத்திக்க மாட்டேன். இது வீடா இல்ல ஜெயிலான்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசிக்கிட்டு. ச்சே, நானும் வெக்கம் கேட்டு இங்க உட்கார்ந்திருக்கேன் பாருங்க. என்னதான் சொல்லணும்? எனக்குலாம் இந்த சாப்பாடு வேணவே வேணாம். நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. இந்திரா, இந்திரா, இப்ப எதுக்கு எல்லாரும் கூடயும் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? யாரு? நானாக்கா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்? பண்ற பிரச்சனை பூரா அவங்கதான். அவங்களுக்கு ஒரு பேசிக் மேனஸ் கூட இல்லாம சாப்பிட உட்கார்ந்தவள எழுப்பி விடுறாங்க. அது தப்பு இல்லையா? இங்க பாரு இந்திரா, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. நான் வாழ வந்த வீடு, கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். என்னக்கா நீ? அவங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு, எது சரி எது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இந்திரா. இது அவங்க வீடு. அவங்க வீட்டுக்குன்னு ஒரு பழக்கம் வழக்கம் இருக்கு. அத நமக்காக மாத்திக்க சொல்றது ரொம்ப தப்பு. இது என்ன பழக்கம்? ஆம்பளைங்க தான் முதல்ல சாப்பிடணும், பொம்பளைங்க ரெண்டாவதா சாப்பிடணும்னு பசிக்கு தெரியுமாக்கா? ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கர மாடர்னா இருக்காங்க. ஆனா ஏதோ பழைய காலத்து ஆளுங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல ரூல்ஸ் எல்லாம் வேற. எனக்கு இவங்களோட பழக்க வழக்கமே சுத்தமா புரியலக்கா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்திரா. நீ முதல்ல இந்த பிரச்சனையை விடு. அப்பவே பசிக்குதுன்னு சொன்னல, வா. அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, நம்ம போய் சாப்பிடலாம், வா. இதுக்கு மேலயும் மான ரோஷம் இல்லாம இந்த வீட்ல என்ன சாப்பிட சொல்றியா? இந்திரா, எல்லாத்தையுமே பிரச்சனையாக்காத. சொன்னா கேளு, வா. அக்கா, என்ன கம்பல் பண்ணாத. எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம். சொன்னா கேளு, வா. நான் இந்த வீட்ல சாப்பிட மாட்டேன். அண்ணி, நீங்க போங்க, நான் இந்திரா கிட்ட பேசி கூட்டு வரேன். இல்ல கௌதம், பரவாயில்ல, நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க நீ, நான் கூட்டு வரேன். உங்க கோபத்தை சாப்பாட்டுக்கிட்ட காட்டக்கூடாது. இதுக்கு பேரு கோவம் இல்ல, சுயமரியாதை. சரி, எது வேணா இருந்துட்டு போட்டோம். நீங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. ஒருவேளை சாப்பிடலன்னா ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். இப்ப எதுக்கு இந்திரா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா பெரியவங்க. அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது கெட்டக்கூடாது, பழக்க வழக்கங்களாம் மாறக்கூடாதுன்னு தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க. இது பெரிய தப்பா? தப்பா? ஐயோ, இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். சாப்பிட உட்கார்ந்தவளை எழுப்பி துரத்தி விடுறதுதான் பாரம்பரியம்னா, அப்படி ஒரு பாரம்பரியமே எனக்கு தேவையில்லை. இந்திரா, ஒருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல. அம்மாக்கு இது ஒரு பழக்கம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு சுகர், பிரஷரு, பிபி எல்லாமே இருக்கு. இருந்தாலும் எங்க எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், ஆனா அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அவங்க மாத்திக்கவும் மாட்டாங்க. இது வீடு தானே, எல்லாரும் குடும்பமா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ ஹிட்லரோட நாசி கேம்ப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இத பண்ணாத, அத பண்ணாதன்னு எவ்வளவு ரூல்ஸ்.
எனக்கு இப்பவே மூச்செல்லாம் முட்டுது. இந்திரா, இத பாரு, இது எங்க வீடு. அவங்க என் அம்மா. அவங்க எது செஞ்சாலும் நியாயம் இருக்கும். அதுவும் என் நல்லதுக்காக இருக்கும். தேவையில்லாம புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டு இருக்காத. சரி, நான் பேசல. இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. நீ வா, நீ வந்து சாப்பிடு. இங்க பாருங்க, இது உங்களோட வீடா இருக்கலாம். ஆனா இங்க சாப்பிடணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது என்னோட உரிமை. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? என்ன கம்பல் பண்ணாம கொஞ்சம் போறீங்களா? அக்கா, ம் நீ போட்ட போடல அந்த இந்திரா பொண்ணு எனக்கு சாப்பாடே வேணான்னு உட்கார்ந்திருக்கா. சாப்பிட மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்றாளா? சாப்பிடாம இருந்தா எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா? அது இனி நடக்காது. என்ன மீறி யார் அவளுக்கு சப்போர்ட்? அப்போவாவது அவ கொழுப்பு குறையுதான்னு பாப்போம். மா, ம்? சொல்லு கௌதம். இல்லம்மா, அது வந்து இந்திரா பாவமா. சாப்பிட மாட்டேன்னு ரூம்ல இருக்காமா. அதுக்கு இலச்சித்தி, என்ன இருந்தாலும் சாப்பிட உட்காந்தவங்கள அப்படி கேந்திரிக்க சொல்லிருக்க கூடாது. இப்ப நீ என்ன சொல்ல வர கௌதம்? அக்கா செஞ்சது தப்புன்னு சொல்ல வரியா? இல்ல இல்ல, அப்படிலாம் நான் சொல்ல சித்தி. இப்ப நீ என்னதான் சொல்ல வர கௌதம்? எனக்கு புரியல. இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட். அவ சாப்பிடாம இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்குமா. நீங்க வந்து ஒரு வார்த்தை சாப்பிட சொன்னா சாப்பிடுவோமா? என்ன வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றியா? ஐயோ, அப்படிலாம் சொல்லமா. நீ பேசுறது அப்படிதான் இருக்கு கௌதம். யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ அம்மா கிட்ட வந்து பேசுறதெல்லாம் தப்பு கௌதம். உன்னை தூண்டி விட்டு அனுப்பியிருக்காளா? ஐயோ சித்தி, அவளா ஒண்ணுமே சொல்ல சித்தி. நானாதான் வந்து. இங்க பாரு கௌதம். ராகினி, இங்க பாரு கௌதம், ஓ நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. அவ சாப்பிடாம பட்னியா இருக்கா, பாவம்னு பார்த்து நீ பேச வந்திருக்க. ஆனா அந்த பொண்ணுக்கு உன்ன மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா பாரு. இது நம்ம அக்கா வாழ போற வீடாச்சே, கொஞ்சம் பொறுத்து போகணும், பிரச்சனை பண்ண கூடாதுன்னு அவளுக்கு தோணல பாத்தியா? சில முடிவுகள் கசப்பாதான் இருக்கும். ஆனா வேற வழி இல்ல கௌதம். நம்ம வீடு நம்ம பாரம்பரியப்படி கட்டுக்கோப்பா இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கடுமையா தான் நடந்துக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? ஏற்கனவே உன் தங்கச்சி விஷயத்துல நான் சுதந்திரம் கொடுத்ததுனால தான் தப்பா போச்சு. அம்மா, என்னம்மா நீங்க? உன் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா கௌதம்? இல்லம்மா, நான் போய் தங்கச்சி எப்படிமா மறப்பேன்? நீ அவள் அப்படியே விட்டுடு. ம், பசிச்சா தானா வந்து சாப்பிடுவா. போ. சரிம்மா. பாத்தியாக்கா அந்த இந்திராவ நம்ம கௌதம எப்படி மாத்திருக்கான்னு? அவளுக்காக வந்து பேசுற அளவுக்கு தூண்டி விட்டுருக்கானா பாரு. அவ சாதாரணமான ஆள் கிடையாதுக்கா. அவளை சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும். அடிக்கிறேன், துரத்தி அடிக்கிறேன்.
அத்தை நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா? என்ன சுபானி, எல்லாத்தையும் அக்கா கிட்ட கேட்கணுமா? நாமளா சில விஷயத்த பண்ணிட்டு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதெல்லாம் சரிதான். ஏன்னா எதுக்கும் ஒரு வாட்டி அத்தை கிட்ட சொல்லிரலாமே. ஏன் சுபா இப்படி பயப்படுற? கல்யாணத்துக்கு நாள் குறிக்கும் போது இன்னைக்கு தானே நாள் குறிச்சு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது கதிர் ரூமு, சாந்தி முகூர்த்தம் இங்கதான் நடக்கணும். அதான் அக்கா கிட்ட கேட்கல. ஒன்னும் பிரச்சனை இல்ல சுபா, வா ரெடி பண்ணு. சரி இந்தம்மா. சும்மா பூ போல அப்படி தூவி விடும். அத்தை சரியா இருக்கா? இந்த இதவே என்னம்மா புது பொண்ணு, இங்க வா. உனக்காக தானே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் இரு, ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறோம். அதுக்குள்ளே அவசரமா? அக்கா நீங்க வேற, நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன். தெரியும் தெரியும், சும்மாதான் வந்த. இதே மாதிரிதான் என் கல்யாணத்தப்போ ரெடி பண்ணும்போது நானும் ஒளிஞ்சிருந்து பாத்திருக்கேன். ஐயோ நான் இங்க வந்ததே தப்பு. நான் போறேன், போங்க. ஏய் 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 இந்தாங்க அத்தை. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுல ராகினி, இன்னைக்கு காவியாக்கும் கதிர்க்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல, அதான் நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். யாரு கேட்டு ரெடி பண்றீங்க? அக்காக்கு தெரியுமா இதெல்லாம்? இல்ல, இது முன்னாடியே பேசினது தானே, அதான் கேக்கல. அக்கா அக்கா, இப்ப எதுக்கு அக்காவை கூப்பிட்டு பிரச்சனையை பெருசாக்குற? இல்லைங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இங்க எதுவும் நடக்காது. இங்க என்ன நடக்கணும்னாலும் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். ஏன் சுபா, உனக்கு இது தெரியாதா? இல்ல, நான் அப்பவே சொன்னேன். அத்தைதான். ராகினி, ஏய் எதுக்குடி இப்ப கத்திக்கிட்டு இருக்க? நான் சொல்லாமையே புரிஞ்சிருக்குமே இங்க என்ன நடக்குதுன்னு. உனக்கே தெரியாம இங்க என்னென்னமோ ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குக்கா. யார் பண்ண வேலை இது? நான் தான்க்கா. உங்ககிட்ட கேட்காம பண்ணணும்னு ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு நாள் குறிக்கும் போதே இதுக்கும் சேர்த்து நாள் குறிச்சோம்ல, அதான் அலங்காரம்லாம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தோம். அதெல்லாம் அப்போ. இன்னைக்கு காலையில நானும் ராகினியும் மறுபடியும் பார்த்தோம். இன்னைக்கு நாள் அவ்வளவு நல்லா இல்லையா, மரண யோகமா. அதனால இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஏண்டி, அது நீ சொல்லலையா? ஆமாக்கா, நான் தான் மறந்துட்டேன். இதே வேலையா போச்சு உனக்கு. ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் இன்னைக்கு இல்ல, போங்க எல்லாரும். ஏய், இதெல்லாம் யாரடி எடுத்துட்டு போவா? எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போங்க. வந்துட்டீங்க பெருசா ரூமை டெக்கரேஷன் பண்றதுக்கு. உண்மையிலேயே அத்தை சொன்ன மாதிரி இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? இல்ல அத்தை எதையோ மனசுல வச்சுட்டு கோவத்தை காட்டுறாங்களா? ஒன்னும் புரியலையே. அம்மா, சொல்லுமா. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. அப்புறம் மாப்பிள்ள வந்து வசதி வாய்ப்பா இருந்தவரு, அதுவும் பிசினஸ் அது இதுன்னு கொஞ்சம் டென்ஷனாவே இருப்பாரு, சரியா? நீ தான் கொஞ்சம் அவர் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் சகிச்சுக்கணும். சரிம்மா. முதல்ல அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்புறம் மா, நீ எதை நினைச்சு இதை சொல்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல.
என்னடி சொல்ற? ஆமாம்மா, அது இன்னைக்கு இல்ல. ஏன் என்னாச்சு? மா, நீ பதட்டமாகற அளவுக்குலாம் இங்க ஒரு பிரச்சனையும் ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆ, அது வந்து காவியா கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன். சம்மந்தி அம்மா இன்னைக்கு நல்ல நாள் இல்லைன்னு முத ராத்திரியே தள்ளி போட்டுட்டாங்களாம். என்ன சொல்ற சந்திரா? இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள்னு முன்னாடியே குறிச்சு வாங்கிட்டு வந்தது தானே அது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலங்க. ஏதோ பார்த்தாங்களாம், நாள் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களாம். சரி, ஒரு நிமிஷம். என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் இந்த இந்திராவால வந்த வென. ஷோ, ஒழுங்கு மரியாதை அவங்க கேட்ட வரதட்சணை பணத்தை கொடுத்திருந்தா இது மாதிரிதான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. ஏய், நீ என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க? அவங்க வந்து ரூம் அலங்காரம் பண்ற அளவுக்கு விட்டு வச்சிருக்க. இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா? அதான்க்கா, பார்த்த உடனே பதறிட்டேன். உடனே அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். இத பாரு, ஏற்கனவே 10 பைசா கூட கொடுக்காம அவங்க அப்ப இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டான். அடுத்து நாம எல்லாத்துக்கும் தலையாட்டினா இனி தலைகீழா நின்னாலும் பணத்தை வாங்க முடியாது. பணம் மட்டும் இல்ல, நம்ம மேல அந்த ஆளுக்கு இருக்கிற பயமும் மரியாதையும் இல்லாம போயிடும். புரியுதுக்கா, நான் பாத்துக்கிறேன்.